நீட் 2024 ஊழல், அதாவது இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச இந்த நீட் எக்ஸாமில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அதனால் இந்த ரிசல்ட்டில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி இந்தியா முழுக்க மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் வழக்கும் தொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த நீட் எக்ஸாமில் என்ன முறைகேடுகள் நடந்தது, அதுவும் இல்லாமல் பாட்னா அரசு கல்லூரியிலேயே 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் சீட்டுகள் விற்கப்படுகிறது போன்ற ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த நீட் எக்ஸாம் சுற்றி என்னென்ன முறைகேடுகள் நடந்தது, எதனால் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நடந்த இந்த நீட் எக்ஸாமை மே 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 23.3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருந்திருக்காங்க. இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை ஜூன் மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படுறதா இருந்துச்சு. ஆனால் அந்த தேதிக்கு முன்னாடியே, அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த ஜூன் 4ஆம் தேதியே அறிவிச்சிட்டாங்க. இந்த ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720 மார்க்குக்கு 720 மார்க், அதாவது ஃபுல் மார்க் வாங்கியிருந்திருக்காங்க. நீட் எக்ஸாமை பற்றிய சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதாவது நம்ம ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறோம், அந்த கேள்வி சரியாக இருக்கிற பட்சத்தில் 4 மார்க். ஒருவேளை நம்ம அட்டன் பண்ணி அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தப்பாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா -1 மார்க். ஒருவேளை ஒரே கேள்விக்கு நம்ம 2 பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாலும் அதே மாதிரி மைனஸ் மார்க் உண்டு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் 719, 718 இந்த மாதிரியான நம்பர்ஸில் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த முறை ரிசல்ட்டில் 719, 718 இந்த மாதிரியான நம்பர்ஸில் மார்க் வந்திருக்குது. ரிசல்ட்டில் இந்த மாதிரியான நம்பர்ஸை பார்த்ததுக்கு பின்னாடி ஸ்டூடெண்ட் சைடில் இருந்தும் இதை நம்பியே வியாபாரம் பண்ணுற கோச்சிங் சென்டர் சைடில் இருந்தும் என்டிஏவை நோக்கி, அதாவது இந்த நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நோக்கி பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு முழுக்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வாக இந்த நீட் தேர்வு அமைஞ்சிருது. ஏன் அப்படின்னா நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நமக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தகுதி தேர்வு இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டியான டாக்டர்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். காலேஜில் சீட்டுகள் எல்லாத்தையும் காசுக்காக விற்கிறத இந்த தேர்வு மூலமாக நம்மளால் தடுக்க முடியும். இப்படிலாம் தான் இவ்வளோ வருஷமாக நீட்டை டிஃபெண்ட் பண்ணுற ஆட்கள் நமக்கு முன்னாடி வைக்கிற ஆர்கியூமெண்ட்டாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை டிசைட் பண்ணக்கூடிய, மாணவர்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ணக்கூடிய இந்த தேர்வை நடத்துகிற அந்த என்டிஏ மீது இந்த மாதிரியான ஒரு முறைகேடு, ஒரு ஊழல், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறப்போ அதை அவங்க எவ்வளோ ஜனநாயகபூர்வமாக அணுகணும். ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்னென்ன குற்றச்சாட்டுகள் நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க, எதை பிரச்சனையாக நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை மக்களுக்கு, மாணவர்களுக்கு விளக்கி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த என்டிஏ என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவசரமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸை விடுறாங்க. சரி, அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதனால் இந்த மார்க் வந்து இந்த 719, 718 எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் சில மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறோம். சரி, அந்த கிரேஸ் மார்க் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா, கிரேஸ் மார்க் டியூ டு டைம் லாஸ், அதாவது நேரம் போதாமை. சில மாணவர்களுக்கு வந்து பரீட்சை எழுதுறதுக்கான நேரம் போதவில்லை, அதனால் நாங்கள் அந்த கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக இன்னொரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா, எ கிளியர் ஃபிசிக்ஸ் கொஷின் மேட் ஆம்பிஜியஸ், அதாவது ஃபிசிக்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குழப்பமாக, மாணவர்களுக்கு புரியாத மாதிரி குழப்பமாக கேள்வி கேட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல இந்த டைம் லாஸ் விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். மொத்தம் 4750 சென்டர்ஸில் இந்த நீட் எக்ஸாம் நடந்திருக்குது. இதில் குறிப்பிட்ட 6 சென்டரில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இந்த டைம் லாஸை காரணம் காட்டி அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி என்டிஏ வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஹைகோர்ட்லலாம் சில மாணவர்கள் எங்களுக்கு லாஸ் ஆஃப் எக்ஸாம் டைம், இந்த நீட் எக்ஸாமில் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போதாமையாக ஆயிடுச்சு அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த கிரேஸ் டைமை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 6 சென்டரில்
கிட்டத்தட்ட 1563 மாணவர்களுக்கு இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்குது. கிரேஸ் மார்க்னா நம்ம ஸ்கூல்ஸில், நம்ம ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரிலாம் படிக்கிறப்போ எப்போயாவது ரேராக கொஷின் பேப்பரில் ஏதாவது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கும், இல்லை சில நேரங்களில் சிலபஸ் கவர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த போர்ஷன்லேருந்துலாம் கேள்வி கேட்டால் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு கிரேஸ் மார்க் இருக்குப்பா, அதனால் அந்த கொஷினை மட்டும் அட்டன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம்லாம் உண்டு. சரி, அதிகபட்சம் நம்ம அப்படி கிரேஸ் மார்க்னால் எவ்வளோ வாங்கியிருப்போம்? ஒரு 2 மார்க் கொஷின், இல்லை ஒரு 5 மார்க் கொஷின், சரி போய் தொலைது ஒரு 10 மார்க் கொஷினாவது வாங்கியிருப்போம். ஆனால் இவங்க கிரேஸ் மார்க்னு கிட்டத்தட்ட 85 மார்க்லேருந்து 100 மார்க் வரைக்கும் டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 85லேருந்து 100 மார்க்கை கிரேஸ் மார்க்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுல ஒரு நியாயம் வேணாமா? ஒரு 5 மார்க்கு 10 மார்க்குனா கூட சரி அப்படின்னு ஏற்றுக்க முடியும். 85-100 மார்க் எல்லாமா கிரேஸ் மார்க்காக கொடுப்பாங்க? அதுவும் ஒரு நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை, மருத்துவர்களை, மருத்துவ எதிர்காலத்தை டிசைட் பண்ணுற ஒரு எக்ஸாமில் இவ்வளோ பெரிய மார்க்ஸ் எல்லாத்தையும் இந்த கிரேஸ் மார்க்காக கொடுத்தா அப்படியே ரேங்க்ஸ் எல்லாமே ஷஃபில் ஆகும். ஏன்னா இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ரேங்க் பேசிஸில் தான் பெரிய பெரிய காலேஜஸில் சீட்டே கிடைக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ இந்த 85-100 மார்க் அதெல்லாம் வந்து ரேங்க்ஸை பெருசாக ஷஃபில் பண்ணும். சரி, இந்த டைம் லாஸ் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்களே என்டிஏ, அந்த காரணமாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மதோப்பூர் எக்ஸாம் சென்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைம் லாஸ் நடந்ததா என்டிஏ அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற 5 சென்டரை அவங்க பெருசாக மென்ஷன் பண்ணவே இல்லை. அந்த மதோப்பூர் அந்த எக்ஸாம் சென்டரில் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டும் தனியாக ஒரு வீடியோவில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கொஷினுக்கு பதிலாக அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஷின் கொடுத்ததாகவும், அந்த இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வச்சு நாங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இன்விஜிலேட்டர்ஸ்கிட்ட சண்டை போட்டதாகவும், அதுக்கு பின்னாடி இல்லை நீங்கள் இதிலே வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே திரும்பி வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஹிந்தி மீடியம் கொஷின்ஸை கொடுத்துட்டதாகவும், அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டப்போ இல்லை நாங்கள் என்டிஏட்ட பேசிட்டோம், நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு OMR தான் வந்துருச்சுல, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு அவங்கள சமாளித்ததா அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க? ஒரு இன்விஜிலேட்டராக இருக்கக்கூடியவங்க எப்படி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே என்டிஏவை கான்டாக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விஷயமாகவே தான் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம பயப்படுற மாதிரியான விஷயம் இனிமே தான் வருது. அதாவது இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணி 20 நிமிஷத்தில் முடியுது. அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடந்திருக்குது. இதில் இந்த கிரேஸ் மார்க் போடப்பட்டு ஃபுல் மார்க் வாங்கினேன், அதாவது இந்த கிரேஸ் மார்க்கால் 720க்கு 720 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய OMR ஷீட் எடுத்து போடுறாங்க. அதாவது 2 மணிக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா இன்விஜிலேட்டர்ஸ் OMRல சைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும். அதாவது எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஆள் தான் எழுதுகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த சிக்னேச்சர் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சைன் பண்ணப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய OMRல இன்விஜிலேட்டரோட சைனில் 2 மணி 6 நிமிஷம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மணிக்கு சைன் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹாலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் எடுத்திருக்கோம். அப்படி பார்க்குறப்ப இந்த ஸ்டூடெண்ட்டோடைய OMRல 2 மணி 6 நிமிஷம் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அப்போது இதுலேருந்தே தெளிவாக தெரியுது இதில் டைம் லாஸ் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு. ஏன்னா 2 மணி 6 நிமிஷத்துலேயே சைன் போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரேஸ் மார்க் எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? ஏன்னா இந்த கிரேஸ் மார்க்கால் ஏதோ 1 ரேங்க் 2 ரேங்க் அவங்க தள்ளி போகலை, 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு நீட் எதிர்ப்புக்காக குரல் கொடுக்குறப்போ இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சங்கிங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தான் இந்த பரீட்சை கஷ்டம்னு சொல்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிரமப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாருங்கள் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்குலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க, 720க்கு 720 வாங்குறாங்க அப்படின்னு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் தான் ஏதோ ப்ரூஃப் மாதிரி நம்மள்ட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்போது ஒரு அடிப்படை நியாயமான காரணமே இல்லாமல் கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டு 720க்கு 720 ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில்? இப்போ 2வது ரீசனுக்கு வருவோம். ஃபிசிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அந்த கொஷின் அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கொஷினை 2018 NCERT சிலபஸ்க்கு முன்னாடி இருந்து எடுத்திருக்கிறாங்க.
2018க்கு பின்னாடி வந்து அந்த சிலபஸ்லேருந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வருஷ சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் எதுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கல்வியாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் பதில் இல்லை. இதெல்லாம் ஒரு புறம். அடிப்படையாகவே அந்த கொஷின் ரொம்ப தப்பாக தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக பதில் சொன்ன, சரியாக அந்த கொஷினை அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 695 மார்க் போட்டு கிட்டத்தட்ட ரேங்க் வைஸ் பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்டு 3300வது ரேங்க்கில் இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு அந்த கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணி இவங்க கொடுத்த கிரேஸ் மார்க் மூலயமா 691 மார்க்கிலிருந்து அவர் 696 மார்க் வாங்கி கிட்டத்தட்ட ரேங்க் வைஸ் 2700வது ரேங்க்கில் இருக்கிறாரு. இப்போது அந்த கொஷினை சரியாக படித்து புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்ன அந்த மாணவனுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையா இது? இந்த தகுதி தேர்வு மூலமாக மட்டும்தான் குவாலிட்டியான டாக்டர்ஸ் உண்டு பண்ண முடியும், இதனால் மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு பெரிய மருத்துவ கட்டமைப்பை உண்டு பண்ண முடியும் அப்படின்லாம் உருட்டுனீங்களே. அப்படியான ஒரு தகுதி தேர்வில் ஒரு உருப்படியான கேள்வியை கூட கேட்கறதுக்கு தகுதி இல்லாத ஆட்களை தான் நீங்கள் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுற ஆட்களாக வச்சுருக்கிறீங்க. அப்படி ஒரு தேர்வை நடத்துறதுக்கு என்டிஏக்கு தகுதி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த நீட் எக்ஸாம் பற்றி நம்ம பேச வந்துட்டோம்னாலே இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உருட்டுற இன்னொரு பெரிய உருட்டு இருக்குது. அது என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, அவங்க எல்லாமே மெடிக்கல் சீட்டை காசுக்கு விற்கிறாங்க, அதனால தான் அந்த நீட் எதிர்ப்புலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. நம்மளும் ஒவ்வொரு தடவை நீட் எக்ஸாம் வர்றப்பையும் ஒவ்வொரு நீட் ரிசல்ட் வர்றப்பையும் ஆதாரத்தோடு எடுத்து போட்டு இது ஏழைகளுக்கு எவ்வளோ எதிரானதாக இருக்குது, இது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி எதிராக இருக்குது, மறைமுகமாக இது எப்படி ரிசர்வேஷனை அரிக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நம்ம டேட்டாவை போட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், அதை உடச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் இவங்க தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நீட் ரிசல்ட்லேயும் கூட அப்படியான இன்னொரு ஆதாரம் வந்து வெளியாகிருக்குது. என்ன அப்படின்னா, போஸ்ட்பான் நீட் யூஜி அப்படின்ற ஒரு ஹேண்டில் ஒரு ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, பாட்னாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற அந்த பேர ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் பேசக்கூடிய நபர் அந்த சீட்டுடைய விலை 8 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டு, அதாவது இந்த நீட் பரீட்சையில் அவங்க பதிலளிக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஆடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. आप तो पटना से बिहार से ही बिलोंग कर रहे हैं ना सर? यस मैम। ये सर ये देखिए 8 लाख 6 लाख चार्ज है ना सर, ये अमाउंट जो है सर आपको अभी नहीं देना है। यस मैम। कब देना है? सबसे पहले இப்போ தமிழ்நாட்டில் இந்த நீட்டுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்து முட்டு கொடுக்குற இந்த சங்கிகள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீட் எக்ஸாம் வந்துட்டா இந்த மாதிரியான பேரமே நடக்காது, அப்படியே நாளையிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் மருத்துவ சீட்டை நாங்கள் கையில் கொடுத்துருவோம் அந்த நீட் மூலயமா அப்படின்னலாம் சொன்னீங்களே. இப்போது இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? இந்த நீட்னால தகுதியான டாக்டர்கள், குவாலிட்டியான டாக்டர்கள் அப்படிலாம் ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமும் கிடச்சிருக்குது. இந்த முறை நீட் ரிசல்ட்டில் 720க்கு 705 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் ரேங்க்கில் பார்த்தோம்னா 1321வது ரேங்க். இப்போது சங்கிகளின் கணக்குப்படி, சங்கிகளின் பார்வையில் இவர் ஒரு தகுதி வாய்ந்த டாக்டராக போகிற ஒரு நபர். இப்போது இவருடைய 12th ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸில் 21%, கெமிஸ்ட்ரியில் 31%, பயாலஜியில் மட்டும் 39%. கிட்டத்தட்ட ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் ஜஸ்ட் பாஸ் கூட வாங்கலை. ஏன்னா பேசிக் எஜுகேஷனில் ஜஸ்ட் பாஸும் 35% அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை குறை சொல்கிறதுக்கோ இந்த ஸ்டூடெண்ட்டை மட்டம் தட்டுறதுக்கோ நம்ம முயற்சிக்கலை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த நீட் போன்ற எக்ஸாம்னால வர்ற ப்ரெஷரில் நீட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பேசிக் எஜுகேஷனில் கூட அடிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் எஜுகேஷன்லேயே ஜஸ்ட் பாஸ் கூட ஆக முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வெறுமனை நீட் மார்க்கை மட்டும் வச்சு இவங்க வந்து ஒரு குவாலிட்டியான டாக்டராக உருவாகிடுவாங்க அப்படின்னு முயற்சி பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஆட்களை தான் நீங்கள் உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. நீட்டு முழுக்க தமிழ்நாடு போன்ற மருத்துவ கட்டமைப்பு பிரமாதமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டை, ஒரு கட்டமைப்பை அழிக்கிற கரையான் தான் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த மாதிரி எவிடன்ஸோட ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நீட் தேர்வு வந்துட்டா மருத்துவ சீட்டெல்லாம் வியாபாரமாகாது அப்படின்னு சொன்னவங்க பாட்னாவில் வெளிவந்த அந்த ஆடியோவுக்கு
அதாவது ஒரு மருத்துவ சீட்டு 8 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஆடியோக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? தகுதியான ஆட்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோம், குவாலிட்டியான டாக்டர்கள் உருவாகி விடுவார்கள், மருத்துவ கட்டமைப்பு எங்கேயோ போய் நிற்க போகுது அப்படின்னு சொன்னீங்களே. இந்த அடிப்படை பேசிக் எஜுகேஷனில் கூட பாஸ் ஆக முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இப்படி உருவாக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? இது எப்படி தகுதியான தேர்வாக இருக்க போகுது? இது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பிரதீப் குமார் ஜோஷி. அதாவது என்டிஏவோட சேர்மேனாக இருக்கிற அதே பிரதீப் குமார் ஜோஷி என்டிஏக்கு கீழே நடந்த இந்த முறைகேடையும் அவரே இன்வெஸ்டிகேட் பண்ணி பதில் சொல்லுவாராம். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு சுத்தமாக புரியலை. நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து தமிழ்நாடு அதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது. எப்போவுமே இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் குவாலிட்டியான மாணவர்களையோ மருத்துவர்களையோ இல்லை ஒரு கட்டமைப்பையோ உருவாக்காது. மாறா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற மாணவர்களை இல்லை அந்த கட்டமைப்பை சிதைக்கிற வேலையை தான் செய்யும். இந்த நீட் எக்ஸாம் அமல்படுத்தினதுலேருந்து மாணவர்களுடைய தற்கொலை, பெற்றோர்களுடைய தற்கொலை அப்படிங்கிறது மூலமாக நமக்கு அதுதான் தெரியுது. இதையத்தான் நம்ம ஆதாரபூர்வமாக டேட்டாஸோட அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் நீட் பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலிருந்து திராவிட இயக்கங்கள், திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயக கட்சிகள் தொடர்ந்து நீட் எதிர்ப்பில் ரொம்ப வலுவாகவே தான் இருந்துட்டு வராங்க. திமுக கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏகே ராஜன் கமிட்டியெல்லாம் அமைச்சு அதோடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. அதில் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி ஏழைகளுக்கு எதிரானதாக இருக்குது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது எப்படி எதிரானதாக இருக்குது, இன்டைரக்டாக ரிசர்வேஷனை எப்படி அது அரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அம்பலப்படுத்தினாங்க. இந்த நீட் ஸ்கேம் 2024 இந்திய முழுக்க பேசு பொருளானதுக்கப்புறம், மக்கள் மத்தியிலே இதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு ஆட்களான சாய் தீபக் போன்றவர்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி நீட்டுக்கு எதிராக வாதாடுறது, இந்த ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்புகளான ஏபிபி போன்ற அமைப்புகள் நீட்டுக்கு எதிராக அவங்களுடைய குரலை பதிவு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ இவ்வளோ நாள் அவங்களுக்கு நீட்டை பற்றிய புரிதல் இல்லாமல் இருந்துச்சு, இப்போது மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து மாணவர்களுடைய தற்கொலையெல்லாம் பார்த்து மனம் வருந்தி திருந்தி மக்களுக்காக நின்று அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது என்ன மாதிரியான வேலை அப்படின்னா, இந்த நீட் அப்படிங்கிறதே ஒரு ஊழல் அப்படின்னு தமிழ்நாடு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது. இப்போ இந்த நீட்டில் நடக்கிற இந்த குளறுபடிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பலையாக கிளம்புனதுக்கப்புறம் மோடியோடைய இந்த 3வது முறையான ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக அமைஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் பேசுபொருள் ஆகிறதுனால இந்த முறைகேடு, இந்த சிக்கல் எல்லாம் ஏதோ 1-2 அதிகாரியால் நடக்கிறது, இதுக்கும் நீட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, நீட் எக்ஸாம் ஒரு சிறந்த எக்ஸாம் தான், அதில் இந்த மாதிரியான 1-2 அதிகாரிகள் பிழை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதிகாரிகள் மேலே பழியை போட்டு இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத பாதுகாக்கிற வேலையை தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தொடர்ந்து செய்ய முற்படுறாங்க. நீட்டுக்கு எதிராக நம்ம வைக்கிற குரலும் அவங்க இப்போ பதிய வைக்கிற குரலும் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம நீட் அப்படிங்கிறது எப்படி ஏழை மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்குது, ஏழைகளை அதை வெளியவே நிப்பாட்டுற கேட்டு தான் அது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சமூக நீதியான ரிசர்வேஷனுக்கு எதிராக அது எப்படி இருக்குது அப்படிங்கிற வியூவிலேருந்து நம்ம இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்துகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட்டெல்லாம் தேவைதான், அந்த என்டிஏல இருக்கிற 1-2 அதிகாரிகள் ஏதாவது தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம், ஏதாவது முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம், அதுக்காக நீங்கள் அந்த நீட் எக்ஸாம் எல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படின்ற வியூவில் இருந்து அவங்க இப்போ பேசுகிறாங்க. அதனால் அவங்க பேசுகிறதும் நம்ம பேசுகிற நீட் எதிர்ப்பும் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம மக்களுக்காக நின்று இந்த நீட் எதிர்ப்பை பதிய வைக்கிறோம். அவங்க இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும், இந்த நீட் அப்படிங்கிற அந்த சல்லடையை, அந்த ஃபில்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து அந்த நீட் அப்படிங்கிற சல்லடைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதை எப்படியெல்லாம் உருட்டி அதை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி அவங்க மக்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பெரிய திறமையான மருத்துவரை நாங்கள் உருவாக்க போகிறோம், தகுதி வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்க போகிறோம், அதுக்கு தான் இந்த தேர்வு அப்படின்லாம் பிராண்ட் பண்ணிவிட்டு ஒரு கேள்வியை கூட சரியாக முறையாக கேட்கறதுக்கு, அந்த கேள்வியை செலக்ட் பண்ணுறது கூட தகுதியான ஆட்களை என்டிஏ வச்சிருக்கலையா? அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது எப்படி தகுதியை நிர்ணயிக்கிற ஒரு குழுவாக அமையும்? இந்த எக்ஸாம் எப்படி ஒரு தகுதியை நிர்ணயிக்கிற எக்ஸாமாக இருக்கும்? ரெண்டாவது, ஒரு டைம் லாஸுக்காக நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு காரணம் சொல்கிற என்டிஏ
2 மணிக்கு ஆரம்பிக்கிற எக்ஸாமில் 2:06க்கெல்லாம் மாணவர்களுக்கு சைன் பண்ணப்பட்டிருக்குது. எந்த அடிப்படையில் டைம் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சிங்க? எந்த அடிப்படையில் அந்த 85லேருந்து 100 மார்க் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் உள்ள மார்க்ஸை கிரேஸ் மார்க்காக கொடுக்குறீங்க? இப்படி இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது. இதற்கெல்லாம் என்டிஏ என்ன பொறுப்பேற்க போகுது? என்ன காரணம் சொல்ல போகுது? இது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வுன்னு வந்துட்டா இதில் மருத்துவ சீட்டு வியாபாரமே இருக்காது. இது முழுக்க தகுதியான டாக்டர்கள் மட்டுமே நேர்மையான முறையில் தேர்வு முறையில் தான் தேர்வாவாங்கன்னு சொன்னீங்களே. இப்போ பாட்னாவுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய சீட்டை 8 லட்ச ரூபாய்க்கு விற்கிறானே, இதுக்கு என்டிஏ என்ன பொறுப்பேற்றுக்க போகுது? இல்லை மோடியுடைய இந்த அரசாங்கம் என்ன பொறுப்பேற்றுக்க போகுது? இதுக்கெல்லாம் மாணவர்களுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களுக்கு என்ன பதில்? அப்போது நம்ம இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த தகுதி தேர்வால் திறமையான டாக்டர்களெல்லாம் உருவாக்க முடியாது, மருத்துவக் கல்லூரியில் நடக்கிற அந்த மருத்துவ சீட்டு வியாபாரத்தெல்லாம் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் மேற்கோள் காட்டின இந்த விஷயங்கள் எல்லாமே ஐஎன்சி கேரளா அப்படின்ற அந்த ஹேண்டிலில் தொகுத்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ஹேண்டில் போய் பாருங்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முறையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா என்டிஏவோட சேர்மேனாக இருக்கிறவரையே இந்த விஷயத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவருக்கு கீழே நடந்த ஒரு முறைகேடை அவரே அம்பலப்படுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான விஷயந்தான். தொடர்ந்து இந்த விஷயத்தில் வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாலையில் பார்ப்போம். கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே இந்த விஷயம் குறித்து பேசுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நாங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நீட் விலக்கே நமது இலக்கு. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.